ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பிபிஎல் உடைய 4வது மேட்சுடைய ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 மேட்ச் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து அந்தளவுக்கு சரியாக வந்து வரல. 2ஆம் மேட்ச் ஒரு நல்லா வந்துச்சு. 3ஆம் மேட்ச் இன்னுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வந்திருக்கு. இப்போ 4ஆம் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்குறோம். இந்த ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் இன்னுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து எடுக்கலாம். இப்போ இந்த 4வது மேட்ச் வந்து பார்த்தோம்னா சிட்னி சிக்ஸர்ஸ் vs அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இவங்களுக்கு வந்து நடக்குது. டேட்டு வந்து பார்த்தோம்னா 17 டிசம்பர் புதன்கிழமை மத்தியானம் 1:45 நம்ம ஊர் டைம் படி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு வந்து பார்க்கலாம். முன்னாடி நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி வந்து சொல்கிறேன். 17ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா சனியும் சந்திரனும் சேர்ந்த காம்பினேஷன் 8-2 காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து பார்த்தோன்னா டேனியல் ஹியூக்ஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச் நம்ம அவரை கொடுக்கல, வந்தோடனே அவுட் ஆகிட்டார். இந்த மேட்ச்சு வந்தோடனே அவுட் ஆகலாம், அப்படி இல்லைனா கூட ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிட மாட்டார். அடுத்ததாக பாபர் அசாம் போன மேட்ச்சு பெருசாக அடிக்கலை, வந்தோடனே விக்கெட் ஆகிட்டார். இந்த மேட்ச்சு ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ஜாஸ் பிலிப்பே போன மேட்ச் கொடுத்துருந்து நல்லா விளாண்டுருந்தார். இந்த மேட்சும் அதே மாதிரி ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுப்பார். அடுத்ததாக மோசஸ் ஹென்ரிக்ஸ் அவரும் அதே மாதிரி தான். சரி, இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அடுத்ததாக ஜார்டன் சில்க்கு இந்த மேட்ச்சு உள்ளே வராருங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஜோர்டன் சில்க் வந்தால் ஒரு நல்ல ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஜோர்டன் சில்க் வரலன்னா ஜே எட்வர்ட்ஸ் அந்த இடத்துல இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் 2 பேரில் யார் இருப்பான்னு தெரில. ஜே எட்வர்ட்ஸ் இருந்தார்னா அவருமே இந்த மேட்ச் நல்லா விளாட்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்ததாக பென் டார்சிஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச் விக்கெட்டே எடுக்கலை. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. அடுத்தது ஹைடன் கெர்ரு இந்த மேட்ச் அவர் உள்ளே வரான்னு சொல்கிறாங்க. அவர் வந்தார்னா அவர்கிட்ட வந்து 2+ விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அவர் ஆல்ரவுண்டரும் கூட. பேட்டிங் வந்தார்னாலுமே ஒரு 25 ரன்ஸ் கிட்ட அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக ஸ்டோபோ போன மேட்ச் நல்லாவே பால் போட்டிருந்தார், விக்கெட் எடுத்தார். இந்த மேட்ச் அவர்கிட்ட வந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பெர்ரி அவர் கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தோம்னா டாட் மர்ஃபி ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ சிக்ஸர்ஸில் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாபர் அசாம், ஜாஸ் பிலிப்பே, பென் டாவர்சிஸ், ஹைடன் கெர், மோசஸ் ஹென்ரிக்ஸ், ஜோர்டன் சில்க் இல்லைனா ஜே எட்வர்ட்ஸ் இவங்களாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து பார்த்தோம்னா மேத்யூ ஷாட் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. இப்போ பவுலிங் போகிறாருனா ஒரு விக்கெட் எடுத்துருவார். அதே மாதிரி பேட்டிங் வந்தாலும் ஓரளவுக்கு ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்ததாக பார்த்தோம்னா ஹச் அலி பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிபிஎல்ல யாருமே பெருசாக வந்து விளையாடலை. ஒரு மேட்ச்சில் முகமது ரிஸ்வான் வந்தார், பெர்ஃபார்ம் சரியாக பண்ணலை. பாபர் அசாம் சரியாக பண்ணலை. சாய்னி அப்படின்னு விக்கெட்டே எடுக்கல, ஏகப்பட்ட நோ பால் போட்டு பாலே போட வேணாம்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நடந்துச்சு. இந்த ஹச் அலி அவர் வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தான்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது இவர்கிட்ட. அடுத்து ஹார்வி பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் சரியாக இருக்காது. அடுத்தது கிறிஸ்லின்னு ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அந்த சைடு எப்படி ஜாஸ் பிலிப்பையோ அதே மாதிரி இந்த சைடு வந்து கிறிஸ்லின்னு. அடுத்து ஹென்ரி நெல்சன் இவரை வந்து எப்படி இறக்குறாங்கன்னு வந்து தெரியல. அது வந்து என்னென்னு வந்து பார்த்துக்கோங்க. இவருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி கொடுக்குறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்கு இந்த மேட்ச்சில். இந்த ஹென்ரி நெல்சனு அப்புறம் போன மேட்ச்சில் ஒருத்தர் வந்து அடித்தார் ஒரு பிளேயர் ஜிம்மி பேர்சன். இப்போ வந்து இவர் இருக்கார்ல ஜிம்மி பேர்சன், அப்புறம் ஹென்ரி நெல்சன், அது ஒரு இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படின்னா பேட்ஸ்மேன்ஸ் பவுலரை கூட முன்னாடி இறக்கி விடுவாங்க. ஆனால் இவங்க இறக்கி விட மாட்டாங்க. விக்கெட்டெல்லாம் விழுந்து கடைசியாக வேறு வழியில்னா மட்டும்தான் அவங்கள அனுப்புவாங்க. அது ஏனே தெரியாது, இப்படி தான் வந்து பண்ணுவாங்க. இப்போ இந்தியா உமன்ஸ் மேட்ச்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தானியா பாட்டியான ஒரு பிளேயர் வந்து இருப்பாங்க. அவங்க விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து வருவாங்க. ஆனால் பவுலரெல்லாம் இறக்கி விடுவாங்க, அவங்கள இறக்கவே மாட்டாங்க, வேறு வழியில்னா தான் இறக்குவாங்க. அதே மாதிரி தான் அது பார்த்திங்கன்னா இந்த பிபிஎல்ல வந்து இந்த நெல்சன் அப்புறம் ஜிம்மி பேர்சன் இவங்க எல்லாம் அது ஏன்னே தெரியாது. அவங்களுக்கும் திறமை இருக்குது, திறமை இல்லாமல் டீமில் இல்லை. ஆனால் அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பவுலர்ஸ்லாம் இறக்கி விட்டு கடைசியாக இறக்குவாங்க. இப்போ நம்ம ஏன் அதை சொல்கிறோம்னா ஒரு பிளேயருக்கு நல்லா இருந்துச்சு தான் அவன் வந்து பவுலர் கூட அன்றைக்கி பேட்டிங்கில் அடிச்சுட்டு போயிடுவான். 4 6 5 6ன்னு அடிச்சுட்டு வந்து போயிடுவான். ஸோ அப்படிங்கிறப்போ நல்லா பேட்டிங் ஆட தெரிஞ்சவங்களே அவன் வந்து பெருசாக அதிரடி ஆட மாட்டான். அப்படிங்கிற காரணத்துக்காண்டி அவனை அனுப்பாமல் பவுலரெல்லாம் போய் 2 ஹிட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றது எந்த வகையான நியாயம் தெரில. இப்போ நீங்கள் போன மேட்ச் பார்த்துருந்தாலும் வந்து தெரியும். அந்த ஜிம்மி பேர்சனுக்கு முன்னாடி பவுலர்லாம் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்தார். ஆனால் அவர் அடி பிரித்து எடுத்துகிட்டு வந்து போயிட்டார், பார்த்துருப்பீங்க. ஸோ வாய்ப்பு கொடுத்தா தான் யாருமே வந்து விளையாடுவாங்க. வாய்ப்பே கொடுக்காம இருந்தால் எப்படி விளையாடுவாங்க? ஸோ இந்த ஹென்ரி நெல்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சு சீக்கிரமாக அவர் இறக்கி விட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்தது ஜேமி ஓவர்டன் 1-2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாயிடு இப்போ டீமில் இருந்தாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அலெக்ஸ் ரோஸு கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஜேசன் சங்காக்கும் அவரேஜ் தான் வந்து இருக்கும். லியாம் ஸ்காட் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்திருக்கு. ஹென்ரி த்ரோன்டன் 1-2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. லூ கூட்டு பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த எஸ்டிஆரில் ஸ்ட்ரைக்கர்ஸில் யாரெல்லாம் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மேத்யூ ஷாட், ஹச் அலி, கிறிஸ்லின், ஹென்ரி நெல்சன், ஹச் த்ரோன்டன், ஜேமி ஓவர்டன். அப்படி ஒரு டீமில் இல்லைனா அந்த இடத்துல லாயிட் போப் வந்து எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் பெஸ்ட்டாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ். யார் ஒரு சிறந்த பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சிக்ஸர்ஸ் சைடு வந்து பார்த்தோம்னா பென் டாவர்சிஸ், ஹைடன் கெர் இவங்க 2 பேரும் ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹென்ரி நெல்சன்,
இதில் எப்படி சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக வந்துருக்கும். இப்படி சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் டெலிகிராம் சேனலில் தான் அந்த அப்டேட் வந்து பண்ணுவேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. போய் பாருங்கள். மற்ற மேட்சஸ்க்குலாம் நான் எப்படி கொடுத்துருக்கேன், எப்படி விளாண்டுருக்காங்கன்னு. இன்னும் ஜாயின் பண்ணாமல் யாரும் வந்து இருந்தீங்கன்னா மறந்துடாமல் டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நான் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அப்டேட்ஸுமே வந்து கொடுப்பேன். புதுசாக யாரும் வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.